This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based course in digital marketing, stock market, coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Campfire Learning helps students practice with real-world projects, get certified and boost your career with affordable combo offers. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hey hi, இன்றைக்கி வீடியோவில் பீட்ரூட் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ நான் இதை கழுவிட்டு தோல்லாம் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை சீவி கொண்டு வந்துடலாம். இது சீவி கொண்டு வந்தாச்சு. ஸோ இது கூடவே வந்துட்டு ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு நான் உரித்து போட்டிருக்கேன். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி, இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணியிருக்கேன். காரம் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ வானல் வச்சு வானல் காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கடுகு போட்டு பொறுக்கி வச்சுக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வந்துட்டு இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே இது கூட கொஞ்சமாக ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்து நம்ம பொரிக்க வச்சுக்கலாம். பொரிக்க வச்சுட்டு இது கூடவே வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கி விடுங்க. ஸோ வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து நல்லா இது வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வதங்கிருச்சு. நான் இது கூட பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் சேர்த்து நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே இன்னும் கொஞ்சம் நம்ம பீட்ரூட் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சே அடிக்கடி மூடி போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணிலாம் சேர்க்க போகிறது இல்லை. ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ மூடி போட்டாச்சு. இடையில நீங்கள் அடிக்கடி அடி பிடிச்சிக்கும் இல்லையா, நீங்கள் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். அடிக்கடி திறந்து அதை பரட்டி விட்டுக்கோங்க. இல்லைனா அடி பிடிச்சிரும். ஸோ அவ்வளோதான். கொஞ்ச நேரம் நீங்கள் இந்த மாதிரி வதக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பீட்ரூட் வெந்தோடனே நம்ம இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான், பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி தான் பீட்ரூட் பொரியல் செய்வேன். நீங்கள் யாராவது ஏதாவது வேறு மாதிரி எதுவும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நானுமே